கோர்ட்லேருந்து சம்மன் வந்தத கேள்விப்பட்ட ஈஸ்வரி பார்த்துக்கிங்களாண்ணா, பாக்கியாவ எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஈஸ்வரியுமே இருந்துட்டு, "ஏன் பாக்கியா இப்படி பண்ற? முன்னெல்லாம் வந்து குடும்பத்துக்காக எது வேணாலும் விட்டு குடுப்ப. இப்போ பார்த்தீங்களா, யார் என்ன நெனச்சாலும் வந்துட்டு உன் இஷ்டப்படி தான் செய்ற. உன்ன நாலு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு திமிரு ஏறி போச்சு பாக்கியா. அதனால தான் நீ யார் சொன்னாலும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு பண்ற" அப்படின்னு சொல்ல, வெளியில இருந்துக்கிட்டு, "அம்மாவ எல்லாருமே திட்டிட்டே இருக்கீங்களே, அப்பா பண்ண செஞ்ச தப்புக்கு தானே அம்மா கேஸ் குடுத்தாங்க. ஓ! என்னமோ அப்பா தப்பே பண்ணாத மாரி நீங்கலாம் சொல்றீங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரன் இருந்துட்டு, "அவன் தப்பு பண்ணான் தான் ஒத்துக்கிறான். அதுதான் இப்ப திருந்தி வந்திருக்கான்ல. திருந்தி வந்தவன மன்னிக்கக்கூடாதா? அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் உங்க அப்பாடா. அவன் ஜெயிலுக்கு போனா உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல அப்ப அம்மா ஜெயிலுக்கு போனா உங்களுக்கு சந்தோஷமா? அப்ப அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு, வருத்தப்பட்டு இருந்தாங்க. கடனெல்லாம் வாங்கி தானே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக சும்மாவே நீங்க கொஞ்சம் பரிதாபப்படக்கூடாது. எல்லாருமே அம்மாவ திட்டுறீங்க" அப்படின்னு சொல்ல, இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுருக்கு. கோபி இருந்துட்டு, "நீங்க யாரும் சண்டை போட்டுக்க தேவையில்ல. என்னால புது பிரச்சனை ஒண்ணும் தேவையில்ல. நான் தானே தப்பு செஞ்சேன். அதுக்கான தண்டனைய நானே அனுபவிச்சுர்றேன். நீங்க யாரும் குடும்பத்தில சண்டை போடாதீங்க. நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்களான்னா, என்ன பண்றது? நாளைக்கு கேஸ்ல போயிட்டு எனக்கு தண்டனை நிரூபிச்சுட்டாங்கன்னா, உடனே ஜெயிலுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா யோசிச்சுட்டு புலம்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்ட ராதிகா பார்த்தீங்களான்னா, "நீங்க இத பத்தியெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட்டுக்காதீங்க. நான் ஆல்ரெடி வந்து வக்கீல் கிட்ட பேசிட்டேன். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 வக்கீல தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவரு எல்லாமே பார்த்துருவாரு. உங்க ஹெல்த் காரணம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள ஜெயிலுக்கு அனுப்பாம நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி. ஆனா வந்து என்ன பண்றது? என் மனசு படபடன்னு" அப்படின்னு சொல்ல, "நீங்க அப்படியெல்லாம் நெனச்சுக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு திருப்பி உடம்பு சரியில்லாம ஆயிரும். அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கோபியுமே வந்து போய் தூங்கிர்றாரு. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, கோபி, ராதிகா, பாக்கியலட்சுமின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்களான்னா, ஜட்ஜ் வந்துட்டு எல்லா கேஸும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்களான்னா, கோபியே வந்து உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாரு. இத கேட்ட ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா, "அப்ப என்ன நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்ப 6 மாசம் சிறை தண்டனை" அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க. இத கேட்ட பாக்கியா பார்த்தீங்களான்னா, "சார், சார் ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. "என்னம்மா ஏதானு சொல்ல விரும்புமா?" அப்படின்னு கேட்க, "இல்ல சார், நான் கேஸ வாபஸ் வாங்கிர்றேன்" அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ஜட்ஜ் பார்த்தீங்கன்னானே, "ஏம்மா இப்படி திடீர்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதுற டைம்ல இப்படியெல்லாம் பேசினா எப்படிம்மா? கோர்ட்டோட டைம் அவமதிக்கோசம் நீங்க கேஸ் போட்டிருக்கீங்களா? ஜட்ஜு எல்லாம் இவ்வளோ நாள் விசாரிச்சு ஹியரிங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஜட்ஜ்மெண்ட் எழுதுற டைம்ல நீங்க இப்படியெல்லாம் பண்ணா எப்படி?" அப்படின்னு கேட்க, "இல்ல சார், அவர் இப்போ செஞ்ச தப்பு அவரே ஒத்துக்கிறதுனால நான் அவர மன்னிச்சுட்டேன். அதனால நான் கேஸ வாபஸ் வாங்கிர்றேன்" அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாறாரு. "உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேஸ் குடுப்பீங்க. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் எழுதுற டைம்ல நீங்க கேஸ் வாபஸ் வாங்க சொன்னா கோர்ட்டோட டைம நீங்க அவமதிக்கிற மாரி ஆயிடுச்சு. அதுக்கான தண்டனை அப்புறம் நீங்க தான் அனுபவிக்கணும்" அப்படின்னு சொல்ல, "இல்ல சார், எந்த தண்டனை இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நான் கேஸ் வாபஸ் வாங்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? சரி. உங்களுக்கான தண்டனை பார்த்தீங்கன்னா 6 மாசம் சிறை தண்டனை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட பாக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாங்க. "சரி சார், நான் இத ஏத்துக்கிறேன். அவர விட்டுருங்க" அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கோபிய பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பாக்கியாவ பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போப்போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.